மார்ச் மாதம் 10ஆம் நாள். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. உங்களில் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் என்று மொழிந்த அன்பின் பரலோக பிதாவே, அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம். உமக்கு நன்றி இருந்த ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. இதோ இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுதும் எங்களை காத்த முடிய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியப்பா, 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 நன்றி தகப்பனே. ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. ஆராதனை, ஆராதனை அப்பா பிதாவே, உமக்கு ஆராதனை. ஆவியானவரே, உமக்கு ஆராதனை செய்கிறோம் தகப்பனே ராஜா. தாயின் கருவில் உருவாகும் முன்னே எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே, எம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. என் நாமத்தினால் எதை கடனை தருவேன் என்றவரே, எம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. என் நாமத்தினால் எங்கே 2-3 பேர் கூடி ஜெபிக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் வாசமாக இருப்பேன் என்றவரே, எம்மை ஆராதிக்கிறோம், எம்மை ஆராதிக்கிறோம். வார்த்தையானவரே, எம்மை ஆராதிக்கிறோம். வழியானவரே, எம்மை ஆராதிக்கிறோம். சத்தியமானவரே, எம்மை ஆராதிக்கிறோம். ஜீவனானவரே, எம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உலகம் தரக்கூடாத சமாதானங்களை நிரப்புகிறவரே, எம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை அப்பா. நீர் பரிசுத்தர், 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 உயர்ந்தவர், உன்னதர், உத்தமர், அரசருக்கெல்லாம் அரசர் அப்பா. ராஜாதி ராஜாவே, அண்ட சராசரங்களை படைத்தவரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமே, ஒருவரும் காணக்கூடாதவராய் இருக்கிறவரே, உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த நாளில் எங்கள் போக்கில வரத்தில் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய எல்லா தேவனை சந்தித்து எங்களுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதித்து எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து அப்பா, எங்களுக்கு எல்லாவித நோய்களிலிருந்து தீமைகளிலிருந்து விடுதலை கொடுத்து இம்மட்டுமாய் காத்து தகப்பனை, இதோ இந்த இரவு நேரத்திலே மீண்டும் ஒரு விசை கூட நம்முடைய பாதப்படியில் அமர செய்திருக்கிற நம்முடைய பேரன்புக்காக இரக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனை ராஜா. இந்த இணைப்பிலுள்ள ஒவ்வொருவரையும் நாங்கள் தனித்தனியாய் பெயர் பெயராய் நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பெயர் சொல்லி அழைத்த நம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, தந்தை வெறுத்தால் நான் உன்னை வெறுப்பதில்லை என்று சொன்னவரே, எம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. எங்களுடைய உள்ளம் கைகளில் பொறித்து வைத்திருக்கிறவரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் என்னை கைவிடுவதில்லை என்றவரே, எம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. நீர் கொடுத்த வாக்குக்கேற்ப தகப்பன் எங்களுடைய முற்புறத்திலும் பிற்புறத்திலும் வான தூதர்களை அனுப்பி எங்களை விட்டு எடுபடாதவராய் எங்களோடு கூட இருக்கிறவராய் ஒவ்வொரு நாளும் எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து எங்கள் குடும்பங்களை ஆசீர்வாதமாய் நடத்துகிற நம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களை கீழாக்கால் மேலாக்குகிறவரை, எங்கள் எதிரிகளுக்கு கண்முன்பாக எங்களுக்கு விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறவரை, எங்கள் தலையில் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி எங்கள் கொம்பை உயர பண்ணுகிறவரை, எல் ஷடாய், நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. நீர் மாத்திரமில்லை, எங்கள் வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை தகப்பனே ராஜா. எங்கேயோ வாழ்ந்த எங்களை தேடி வந்து எங்களை அரவணைத்து உளையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்து எங்களை மன்னித்து எங்கள் குற்றங்கள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் கழுவி, என் மகளே நீ என்னுடைய மகள், என் மகனே நீ என்னுடைய மகன் என்று எங்களை தெரிந்தெடுத்து அப்பா அப்பா இப்பொழுது எங்களை குடும்பமாய் சேர்த்து வைத்திருக்கிறேன் அப்பா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீர் எங்கள் வாழ்க்கையில வராமல் நாங்கள் எப்போயும் மடுந்து போயிருப்போம் தகப்பனே ராஜா. சாத்தான் எங்களை எப்போயும் விழுங்கி போயிருப்பான் தகப்பனே ராஜா. நாங்கள் சோர்ந்து போன நேரங்களெல்லாம் அவன் தேர்ச்சினது உமது வார்த்தை ஆண்டவரே, உம்முடைய வல்லம் ஆண்டவரே. எங்களை தேர்ச்சி ஆட்சி, தாய்க்கு மேலாக தந்தைக்கு மேலாக எங்களை அன்பு செய்து எங்களுக்கு பாதை காட்டி வெளிச்சமாய் இருந்து எங்கள் கால்களுக்கு தீபமாயிருந்து எங்களை அரவணைத்து ஆசீர்வதித்தவரே, உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி தகப்பனே ராஜா. இப்படியாய் கூட நீர் எங்களை தெரிந்தெடுத்து ஆசீர்வதிக்கிற போது கூட மனித பலவீனங்களால் நாங்கள் இன்றைய நாளிலே செய்த எல்லா குற்றங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே ராஜா. நீர் தகப்பனை இன்றைய நற்செய்தி வாசகத்திலே தகப்பனே ராஜா மன்னிப்பையும் இரக்கத்தையும் எங்களுக்கு போதிக்கிற தேவனாய் இருக்கிற தகப்பனே ராஜா. இந்த மன்னிப்பு என்பது, இரக்கம் என்பது தகப்பனை ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு சமூகத்திலும் வேலை செய்கிற பணியிடங்களிலும் தகப்பனே ராஜா எங்களுடைய தேசத்திற்கும் சுற்றி வாழ்கிற எல்லோருக்கும் தேவைப்படுகிறது தகப்பனே ராஜா. அப்பா தகப்பனே, எத்தனை முறை மன்னிப்பது என்று நீ கேட்கிற போது தகப்பனை 7 முறை என்ன 70 முறை மன்னிக்கிறது எங்களுக்கு கட்டளையிடுகிற தேவனாயிருக்கிற தகப்பனே ராஜா. இந்த மன்னிப்பு இன்மையின் காரணமாக குடும்பங்களிலே பலவிதமான பிரச்சனைகள் தகப்பனே ராஜா. அப்பா சொந்த பந்தங்களுக்குள்ளே தகப்பனை, உற்றார் உறவுகளுக்குள்ளே, அண்ணன் தம்பிகளுக்குள்ளே தகப்பனே ராஜா. அப்பா இந்த மன்னிப்பு இல்லாத காரணத்தினால் தகப்பனே ராஜா எத்தனையோ பிளவுகள் தகப்பனே ராஜா, எத்தனையோ பாகுபாடுகள் தகப்பனே ராஜா. வருட கணக்காக பேசாமல் இருக்கிற எத்தனையோ உற்றார் உறவுகள் அப்பா, அண்ணன் தம்பிகள் தகப்பனே ராஜா. அப்பா எங்களுக்கு மன்னிப்பை போதிக்கிற தேவனே, நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி தகப்பனே ராஜா. நீர் எப்படியாய் கூட லாஸ்ட் துளி, இறுதி துளி ரத்தத்தையும் எங்களுக்காக கொடுத்த போது உடைய விழாவில ஈட்டியை கொடுத்து ஈட்டியை குத்தி அப்பா அந்த இறுதி துளி ரத்தத்தையும் தண்ணீரையும் வெளியே வந்த போது கூட தகப்பனே
இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் தந்தையே, இவர்களை மன்னியும் என்று அப்பா மன்னிப்பை போதித்து சென்று வாழ்ந்து காட்டினீரே தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. அதே போல வாழ்வு, ஒரு பரிசுத்தமான வாழ்வு வாழ எங்கள் குடும்பங்களை நீங்கள் ஆசீர்வதிப்பீராக அப்பா. நாங்கள் உடன் பணியாளர்களுக்கு இரக்கம் காட்ட அப்பா, எங்களுடைய குடும்பங்களிலே இரக்கம் காட்ட தகப்பனே, எங்களுக்கு இரக்கத்தின் ஆவியை பொழிவீராக தகப்பனே ராஜா. நன்றியப்பா, 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 நன்றி தகப்பனே. நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து போன ஜபத்தின் பிரகாரம் தகப்பனே ராஜா, நாங்கள் வாழ தவறின தருணங்களுக்காக எங்கள் மன்னிங்க அப்பா. எங்கள் பிள்ளைகளை உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிற தகப்பனே ராஜா. ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே ராஜா. இந்த மன்னிப்பு இல்லாதன் காரணமாகத்தான் தகப்பனே நிறைய வியாதிகள் தகப்பனே ராஜா. அப்பா, இந்த மன்னிக்க முடியாத காரணத்தின் தருணமாக தகப்பனே ராஜா, எல்லாருடைய பகைமைகள், வெறுப்புகள், காழ்ப்புணர்ச்சிகள் எல்லாவற்றையும் தகப்பனே உள்ளத்திலே இருத்தி வைத்துக் கொண்டு அதை சிந்தித்துக் கொண்டு மன அழுத்தத்தின் காரணமாக பலவிதமான நோய்கள் தகப்பனே ராஜா. இந்த கேன்சர் நோய்க்கு முதன்மையான காரணம் மன அழுத்தம் என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்களே தகப்பனே ராஜா. அப்பா, இந்த கேன்சர் வியாதிகள் எல்லாம் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா. அப்படியாக பலவிதமான பாவத்தின் நிமித்தமாக வந்த ஒவ்வொரு நோய்களையும் இயேசுவே நீர் மனமிறங்கி மன்னித்து அந்த நோயிலிருந்து விடுதலை கொடுப்பீராக இயேசுவே. இந்த கேன்சர் நோய்கள் அப்பா, எத்தனையோ விதமான கேன்சர்கள் தகப்பனே ராஜா. உடல் உறுப்புகளிலே ஒரு உறுப்புகளில் கூட வராத நோய் இல்லை தகப்பனே ராஜா. இந்த கேன்சர் எல்லா உறுப்புகளிலும் வருகிறது தகப்பனே. என்னப்பா, நெகம் கூட வருகிறது தகப்பனே ராஜா. அப்பா, நீர் இரக்கம் பாராட்டுங்க. சிறப்பாக இந்த கேன்சர் வியாதியில் பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவரையும் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறப்பா இயேசுவே. சிறு பிள்ளைகள் கூட, கருவில் இருக்கிற பிள்ளைகள் கூட இதில் பாதிக்கப்பட்டு கொடுக்கிறார்களப்பா. இரக்கம் பாராட்டுங்க. மருத்துவருக்கெல்லாம் மருத்துவரே, மன்னிப்பின் வல்லலே அப்பா. இந்த பாவத்து நிமித்தமாக, பெற்றோர்கள் செய்த பாவத்து நிமித்தமாக பிள்ளைகளுக்கு வந்திருக்கலாம் தகப்பனே ராஜா. இந்த நோய்கள் எல்லாம் மாறின ஆண்டவரே, இந்த பாவங்கள் எல்லாம் ஒழியினம் அப்பா. அப்படி ஒரே ஒரு துளி ரத்தம் தகப்பனே ராஜா. நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, நோய்களிலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குருக்களையும் கண்ணீர்களையும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இந்த தகப்பனே ராஜா, இந்த போர் நடந்து கொண்டிருக்கிற இஸ்ரேல் தேசத்தை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. போதை பழக்கத்திற்கு அடிமையா இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா. அப்பா, அந்த போதை பழக்கங்கள் எல்லாம் மாறன ஆண்டவரே. இந்த போதை பழக்கத்தின் காரணமாக தான் தகப்பனே ராஜா நிறைய பாவங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது தகப்பனே ராஜா. குடும்பங்களிலே பலவிதமான சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள் அப்பா. இதனால் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாள் அப்பா. இந்த போதை பழக்கங்கள் எல்லாம் மாறணும் தகப்பனே ராஜா. என் தேசத்திலே பாவங்கள் ஒழியணும் தகப்பனே ராஜா. எல்லா குடும்பங்களிலும் ஒரு சமாதானத்தின் ஆவியை ஊற்றுவீராக ஆண்டவரை. கணவன் மனைகளுக்குள்ள ஒரு குடும்ப ஒற்றுமையப்பா, அன்பின் ஆவியை ஊற்றுவீராக தகப்பனே ராஜா. பிள்ளைகளுக்குள்ள எல்லோரும் இளையோர் இளம்பெண்களையும் எடுத்து பயன்படுத்துவீராக தகப்பனே ராஜா. உடைய ரத்தத்தால முத்திரெடுக்கிறோம் அப்பா, முத்திரெடுக்கிறோம் தகப்பனே ராஜா. நன்றியப்பா நன்றி தகப்பனே ராஜா. தேச தலைவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த இணைப்பிட யாரெல்லாம் என்னென்ன ஜெப தேவைகளுக்காக வேண்டிக் கொண்டுகிறாலும் ஒவ்வொருடைய ஜெப தேவைகளுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க தகப்பனே ராஜா. இரவு முழுவதும் எங்கள் குடும்பங்களை சுற்றிலும் ரத்தத்தால முத்திரெடுகிற ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து விலைமதிக்க முடியாத ரத்தத்தால முத்திரெடுகிற தகப்பனே ராஜா. நன்றி தகப்பனே. ஆராதனைக்குரியவரே, அப்பா பிதாவே என்று அழைக்க உரிமை கொடுத்தவரே, என் மகளே கலங்காதே திகையாதே, நான் உன் தேவன், உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிற ஆறுதல் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லா கஷ்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், பலவீனங்கள், குடும்ப பிரச்சனைகள் அப்பா தாங்க முடியாத கடன் தொல்லைகள் தகப்பனே ராஜா. அப்பா, எல்லாவற்றையும் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை குறித்தான கவலைகள், என் பிள்ளைகளுக்கு திருமணமாகவில்லையே, என் பிள்ளைகள் படித்துக் கொள்ளுங்கள், அவருடைய பண தேவைகள் சந்திக்கப்பட முடியவில்லை, அவர்களுக்கு பீஸ் கட்ட முடியவில்லை என்ற ஒரு பலவிதமான போராட்டங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எத்தனையோ பிள்ளைகள் படித்தும் வேலையில்லாமல் இருக்கிறார்கள் தகப்பனே ராஜா. அப்பா நன்றியப்பா. ஒவ்வொரு முதியோர்களுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த வெயிலின் தாக்கத்தை நிமித்தமாக எந்த ஒரு நோயும் அவர்களை அணுகாதவாறு வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக அப்பா. இரவு முழுவதும் நல்ல உறக்கத்தை கொடுங்க தகப்பனே ராஜா. எல்லா துதி கன மகிமைக்கு சொந்தக்காரனே தகப்பனே ராஜா. கேட்க மறந்த காரியங்கள் எல்லாம் பெற்றுக் கொடுங்க ஆண்டவரே. ஏசுவின் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெருக, முது ஆட்சி வருக, முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீமைகளை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன்.